கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சடைவார்கள், உன்னோடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவஜனங்களுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேலருக்கு விரோதமாகவும் எழும்பப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் அவைகளை வைக்கப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரியமானவர்களே, அநேக போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அநேக மனுஷ சத்துருக்கள் விரோதமாக எழுந்திருக்கிறத நீங்கள் ஒருவேளை சகித்துக் கொண்டிருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை சொல்கிறார். பிரியமானவர்களே, இது தேவனுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு வார்த்தை, தேவனுடைய அன்பின் வெளிப்பாட்டின் வார்த்தை. உங்களை பகைக்கிற எந்த ஜனமும் எந்த அதிகாரமும் உங்களை ஜெயிக்க முடியாது. பிரியமானவர்களே, சத்துருக்கள் பலனிழந்து அவர்கள் பலவீனமாகி அவர்கள் வெறுமையாய் போவார்கள். தேவ பிள்ளைகளோடு கூட தேவன் அரணாய் இருந்து தேவன் பாதுகாப்பார். நம்பிக்கை விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. உங்களை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற யோசனை ஒன்றும் கூட நிறைவேறாது. நீ கலங்காம ஜெபத்தில் தரித்திருங்க. தேவ பிள்ளைகளை எதிர்த்து நிற்பவர்கள், எதிர்த்து போராடுவார்கள், நிர்மூலமாகி அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த கொஞ்ச காலம் நீங்கள் அந்த பாடுகளை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சேத்தை கொடுத்து நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு கீர்த்தியின் பகிர்ச்சியாக வைப்பார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு செவி சாய்த்து ஒவ்வொன்றுக்கும் ஏற்றாற்பல் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைவாய் கிடைக்கும். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். யாத்திராகமம் புத்தகம் 23:22 சொல்லப்படுகிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று சொல்ல தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சொல்லுக்கு ஏற்றாற்போல் அவருடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் அவருடைய வேத வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்கும் பொழுது கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாய் அவர் நிற்பார். அவர் யுத்தம் பண்ணுவார். உன் விரோதிக்கு நீங்கள் கூட போராட வேண்டாம், அவர் பார்த்துக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்க. மனுஷனோட போராடுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் தேவன்கிட்ட ஒப்படைங்க, அவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஒரு சிறிய கிராமத்தில் தேவபக்தி உள்ள விவசாயி இருந்தார். தேவன் நம்புகிற மனுஷன். அவர் உண்மையில மனுஷனாக காணப்பட்டார். கிராமத்தில் அவர் மேல் பொறாமை கொண்டவர்கள் அநேகர் எழுந்த நிலையில் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் கூடி அவர் வயலை அழிக்க வேண்டும் நினைச்சாங்க. ஏன்னா அவர் வயலில் பயிர்கள் வைத்தால் 100% அறுவடை கிடைக்குமா, ஏதாவது செய்து அவர் அழிக்க வேண்டும் என்று அவங்க தீர்மானம் பண்ணினாங்க. ஒரு நாள் விரோதிகள் சேர்ந்து அந்த வயலுக்கு தீ வைத்து விட்டாங்க. தீ வயலின் ஓரத்தில் பற்றி பிடித்தது. உடனே மேலும் பரவாமல் அந்த தீ அப்படியே அணைந்து போனது. அவங்க பற்ற வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. தீ ஃபுல்லாக பற்றி நாசம் பண்ண நினைச்சாங்க. ஆனால் தீ மென்மேலும் பற்றாமல் அணைந்து போயிட்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட அவரே இருந்து உங்களுடைய காரியங்களை வாய்க்க சொன்ன விரோதமாக போராடுற எந்த சத்துவா இருக்கட்டும், எந்த வல்லமையாக இருக்கட்டும், தேவனிடத்தில் ஒப்படைத்துங்க. பிரியமானவர்களே, அந்த தீ அணைந்து போயிட்டான். விசுவாசி வந்து அதை பார்த்து முழுங்கால் படிட்டு கண்ணீரோடு கூட தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். சங்கீதம் 27:2-3 வசனத்தை அவர் அறிக்கையிட்டு அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாராம். அங்கே சொல்லப்படுகிறது, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தாங்க. என் இருதயம் பயப்பட்டது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று கண்ணீரோடு சொல்லி இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு தாவீதின் வார்த்தைகள் சொல்லி அவர் நன்றி செலுத்தி ஜெபித்தாராம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளையே, சத்துருக்கள் உங்களை பகைஞர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் பொல்லாத கூட்டங்கள் மாம்சத்தை பட்சிக்க வேண்டும் நினைத்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. அவர் இறை விழுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள உங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். பிரியமானவர்களே, யுத்தம் கர்த்தரால் வரும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயித்து கொடுப்பார். யுத்தம் செய்கிற கர்த்தர் உங்களோடு உண்டு. தேவ பிள்ளையே, சத்துருக்கள் பகைஞர்கள் உங்கள் நெருக்குகையில் நீங்கள் அவரோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜெபத்தில் மாத்திரம் போராடிடுங்க, ஜெயம் உங்களுடையது. பிரியமானவர்களே, தாவீது கோலியாத்தை எடுத்து நின்ற போது தாவீதுக்கு 15-17 வயசு இருந்திருக்கலாம். 9 அடி 9 அங்குலம் உள்ள அந்த கோலியாத்து இரும்பு கவசங்களையும் ஈட்டியும் வைத்துக் கொண்டு அவன் நின்று கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலை நிந்தித்தான் என்று பார்க்கிறோம். நீ ஈட்டியோட பட்டயத்தோடு வந்து நிற்கிறாய். நான் நிந்தித்த இஸ்ரவேலோட ராணுவ தேவனாகிய நாமத்தை கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்லி அந்த சிறுவனாகிய தாவீது அவனை எதிர்த்து நின்று தேவன் அவர் சார்பில் இருந்தனாலே அந்த நாளிலே அந்த பெலிஸ்தன் விழுந்து போனான். ஒரு கூழாங்கல் போதும். பிரியமானவர்களே, தேவன் உங்களோட கூட இருந்தால் எதையும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்